என்னண்ணா நடந்த கூட்டமா இருந்த அங்கேயா போலீஸ்காரங்க நிறுத்த சொல்லிருக்காங்க. டிரைவர் வந்து கேஸு தான் போடுவாங்கன்ட்டு பயந்துக்கிட்டு வந்துட்டாப்புல. வந்த உடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, பின்னாலேயே துரத்திக்கிட்டு வந்து பிடிச்சி டிரைவர் அடிச்சுட்டாங்க. 2 அடி அடிச்சுட்டாங்க. நான் பின்னால் வரேன், என்னடா கூட்டமாக இருந்துட்டு லெஃப்ட் ஓர விட்டு போனால் தமிழ்நாட்டு வண்டி, சங்கிகிரி வண்டி. டிரைவரை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. எந்த வண்டியாக இருந்தால், எந்த டிரைவராக இருந்தால் என்ன, எந்த மொழியாக இருந்தால் டிரைவர் மேலே கை வைக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஒன்றும் கிடையாது. என்ன தப்பு பண்ணாலும் நிறுத்தி கேஸ் போடு, தப்புனா கேஸ் போடு. ஏன் அடிக்கிற? அதான் போய் நிறுத்திட்டு கேட்டேன், சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்கன்னு. வண்டியை நிறுத்த சொன்னால் நிறுத்தலை, நிறுத்த சொன்னால் நீங்கள் கேஸ் போடுங்கன்னு பயந்துக்கிட்டு வந்துருப்பாங்களா. நிறுத்தி நீங்கள் என்ன ஏன்னு கேட்குறோம், எதுக்கு அடிக்கிறீங்க? மேலே அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீ யாருன்னு என்ன கேட்டாப்புல. நானும் டிரைவர் தான் சார், அதனால தான் அந்த உரிமையில தான் சார் கேட்குறேன். ஒரு டிரைவரை ஏன் அடிக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நான் கேட்டேன். உடனே நீ என்ன என்னமோ ஒரு சொல்லி என்ன அந்த பதவியில் இருக்கிறியா, இந்த பதவியில் இருக்கத்தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. டிரைவர் அந்த உரிமையில கேட்டாவே போதும். என் டிரைவர் என் சொந்தக்காரனை நீ அடித்தா நான் கேட்ப தான் செய்வேன். என்ன சார் பிரச்சனை அப்படி கேட்டதுக்கு தான் இருந்தாலும் பேசுறாரு. நீ என்ன பெரிய இவனா அவனான்னாரு. சார் அப்படிலாம் பேசாதீங்க, நாங்களும் சங்கத்தில் இருக்கிறோம். ஆல் இந்தியா பெர்மிட் நேஷனல் டிரைவர். நாங்கள் பாருங்க ஐடி கார்டு இருக்குது, நாங்கள் ஐடி கார்டு இருக்குது. சும்மாலாம் ஒன்றும் பேசல, நாங்கள் உறுப்பினராக இருக்கிறோம். இதில் அந்த உரிமையில தான் டிரைவரை ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்படின்ட்டுக்கா அப்படியா, சரி சாரிப்பா அப்படிங்கிறாரு. ஏன் நீங்கள் அடிச்சுட்டு சாரி சொல்லுங்க, என்கிட்ட சொல்லாதீங்க. டிரைவர் அடிச்சிங்களே அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு. டிரைவர் சாரி, வண்டி நிறுத்த சொன்னால் தயவு செஞ்சு நிறுத்துங்க, நாங்கள் கேஸ் உடனே போட மாட்டோம் அப்படிங்கிறாரு. எதுக்கு அந்த இது உங்கள் பவரை காட்டுறதுக்கு நீங்கள் டிரைவர் என்ன இழிச்சு வேணாம் அடிப்பீங்க, அப்புறம் மன்னிப்பீங்க. சாரின்னுங்கிற ஒரே வார்த்தையில் அவன் அடி வாங்கின அடி போயிடுமா? அதே நான் ஒரு டிரைவர் அடித்தானா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? என்ன ஏன் நடக்குது இந்த நாட்டில்? ஒரு டிரைவருக்கு பாதுகாப்பு இல்லை. எவன் ரோட்டில் போகிற கண்ட நாயெல்லாம் அடிக்கிறான் டிரைவரை. டிரைவருக்கு ஒரு மரியாதை இல்லையா? ஆனால் இப்பயும் சொல்கிறேன், வயிறு எரிஞ்சு சொல்கிறேன், இந்த இது இல்லை, ஒரு நாள் டிரைவருக்கு வாசல் இந்த உலக நாடே அழுகுண்டா பாருங்கடா. அன்னைக்கு இந்த டிரைவர் யாருன்னு காட்டுறா. நாங்கள் இந்தியாவில் மொத்த டிரைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நாளைக்கு 1 வாரம் லீவ் போட்டால் இந்த இந்தியா என்ன கெதியாகுன்னு பாரு. எவனாலையும் ஒன்றும் பிடுங்க முடியாது டிரைவர் இல்லைன்னா தெரிஞ்சுக்க. வணக்கம்.